எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 126 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி அப் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டம் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தொடர்ந்து சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணதுனால அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 24,850 தான். ஸோ 850க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறப்போ ஆல் டைம் கையை நோக்கி முன்னேறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. ஏன்னா ஐடி நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. பேங்க் நிஃப்டியும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் தொடர்ந்து கண்டினியூ ஆகிறப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல் கிட்ட மார்க்கெட் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ அரௌண்ட் 24,690 700 அந்த இடத்துல வந்துட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தோன்னா அந்த கேப் ஃபில்லிங்கும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே நாளைக்கு வந்து ஓப்பன் க்ளோசிங் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு வர்றப்போ ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அடுத்தது 24,850 தான். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமாக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ சப்போர்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து அரௌண்டு 24 இன்றைக்கி வந்து லோ 24,607 வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 24,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் நம்ம சார்ட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு நல்ல வந்து ஒரு அப்சைட் மூவ் நல்லா ஏறிட்டே இருந்தது. ஸோ ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து நல்லா ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கன்சாலிடேட் ஆக ஆரம்பித்த மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே தான், மார்க்கெட் வந்து ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுது. ஸோ பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் மார்க்கெட் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு நல்ல மூவ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சைட்வேஸில் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் டேயில் தான் வந்துட்டு ஒரு செல்லிங் வந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் கீழே வந்துச்சு. இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக மேலே முடிஞ்சிருக்கிறது தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னாலும் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சரியான மூவ்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த எண்ட் ஆஃப் த டேயில் நமக்கு வந்து செல்லிங் வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ளோசிங்காக வந்துட்டு இருந்திருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு க்ளோசிங் வந்திருக்கு. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இன்றைக்கி ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து தொடர்ந்து சஸ்டெயின் ஆகிறப்போ கண்டிப்பாக வந்துட்டு நிஃப்டிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த லெவலை நோக்கி முன்னேறதுக்கான சான்சஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் வந்து பேங்க் நிஃப்டிக்கு நிஃப்டிக்கு ஐடி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஈஸியாக 25,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்டு 51,000க்கு மேலே நாளைக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்துட்டு வர்றப்போ ஸோ ஃபர்தராக வந்துட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த 51,000ங்கிறது வந்துட்டு ஒரு ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து அந்த கேப் ஃபில்லிங்கும் முடியுது. ஸோ அதை வந்து உடைக்கிறப்போ ஸோ 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ப்ராப்பராக சப்போர்ட் ஆயிரும். ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு உள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. நிறைய ட்ரேடர்ஸும் லாங் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு மொமெண்டம் கிடச்சி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னா அப்கமிங் டேஸில் இதே மாதிரி சப்போர்ட் வந்துட்டு இருக்கணும். ஸோ எந்த விதமான நெகட்டிவ் நியூஸும் வராமல் இருந்துச்சு அப்படின்னாவே போதும், மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐடி பார்த்துருவோம். நிஃப்டி ஐடி பற்றி சொல்லவே தேவையில்ல. அது வந்து ஒரு தரமான சம்பவங்களை வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். தொடர்ந்து டெய்லியும் வந்துட்டு ஏறிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு புது ஹையை வந்து இன்றைக்கி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை தான் இப்போ வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இன்கேஸ் ஒரு செல்லிங் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா அதை வந்து ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னா தான், ஏன்னா ஒரு சடனாக ஒரு 3-4 நாள்லேயே ஒரு பெரிய மூவ் வந்துட்டதுனால அங்கேருந்து ஒரு செல்லிங் வந்துட்டு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் கூட இறங்கிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு தெரியல. பார்க்கலாம் வந்துட்டு அப்கமிங் டேஸில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை வந்துட்டு ஹோல்டு பண்ணணும். அதுதான் வந்துட்டு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை ஐடியில். ஸோ ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நிஃப்டிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி புட்டு தான் வந்துட்டு அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க. பிசிஆர் பார்த்திங்கனாலும் 1.14 வந்துட்டுருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா 13.8 இருக்குது.
ஸோ இப்போது நியர்பை ஸ்ட்ரைக்ஸில் பார்த்தீங்கன்னா 4.13 crore வந்து கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 6.89 crores வந்துட்டு புட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு புல்லிஸ்க்கு தான் ஃபேவராக இருக்குது. ஸோ நியர்பை ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 21,300 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,300லலாம் வந்துட்டு நல்ல ஒரு புட் ரேட்டிங் இருக்குது. ஸோ ஸ்ட்ராடலும் வந்துட்டு இன்றைக்கி 24,700லேயே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக நல்லாவே புல்லிஸாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னாலும் பிசிஆர் வந்துட்டு 1க்கு மேலே தான் இருக்குது. 1.03 இருக்குது. கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் புட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நியர்பையில் வந்துட்டு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் நாளைக்கு மொமெண்டம் கிடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஈஸியாக வந்துட்டு அந்த 51 பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. 51 ஹியூஜ் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ மேபி நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால கொஞ்சம் சைட்வேஸில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதையும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்குங்க. இல்லை உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகிரும். ஷார்ட் கவரிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நிஃப்டிக்கும் வந்து ஒரு நல்ல ஃபேவராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு நமக்கு நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுறப்போ ஸோ இன்னமும் ஃபாஸ்ட்டாகவும் அக்ரெசிவாகவும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பொசிஷன்ஸை வந்துட்டு பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் ஆக்டிவிட்டீஸும் நல்லா தான் இருக்குது. 1,400 சம்திங் க்ரோர்ஸ்க்கு வந்துட்டு எஃப்ஐஎஸ் வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க. 2,200 crores சம்திங் வந்துட்டு டிஏஎஸ் வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக் டு நெக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட்டில்.